ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம் அப்படின்னா, நரியின் தந்திரம். ஒரு ஊர்ல ரத்னங்கிற வியாபாரி வந்துட்டு வணிகம் செய்யறதுக்காக எப்போதுமே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ம், அவரோட காளமாடு வந்து வச்சிருந்தாரு. அந்த காளமாட்டு மூலியமா வண்டி இழுத்துட்டு பொருட்களை வந்து கொள்முதல் செஞ்சுட்டு விற்று வணிகம் செஞ்சுட்டு வந்தாரு. அந்த காளமாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விசுவாசமா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து எவ்வளோ உடம்பு சரியில்லனாலும், என்ன இது பண்ணாலும், அது வந்து அது சுமந்துக்கிட்ட போற பொருட்கள வந்துட்டு நீட்டா எடுத்துட்டு போயிட்டு கொண்டாந்து வைக்கும். இப்படி பல நாள் சென்றது. ஒரு நாள் வந்துட்டு அந்த காளமாட்டுக்கு வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னா, அந்த வண்டி வந்து இறக்கத்துல இறங்குனதுனால அதோட கால் அடிபட்டு, அடுத்த அடி கூட வைக்க முடியாத நிலைமைக்கு வந்து போயிருச்சு. இத பார்த்து அந்த வணிகர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் கூட போன 4 வேலையாட்கள கூட்டிக்கிட்டு, அந்த காளமாட்டோட காலு சரியாகுற வரைக்கும் அத வந்து பார்த்துக்கிட்டு, அதுக்கு மருத்துவ இதெல்லாம் செய்றதுக்காக ஒரு வேலையாள வந்து நியமித்துட்டு போயிட்டாரு இவர் வணிகம் செய்றதுக்காக. அந்த வேலையாள் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அது வணிகம் செய்ற போற இடம் வந்து நடுக்காடு. நடுக்காடுங்கிறதுனால இந்த மாடு இனிமே வந்து எப்படி வந்துட்டு வண்டி இழுக்க இதால முடியும். இதுக்கு என்ன மருத்துவம் நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாட்ட வந்து எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த காளமாடு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த காட்டுல வந்துட்டு நீர்நிலைகள், பசும்புல் இந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கவும், அது அதால முடிஞ்ச அளவுக்கு நகர்ந்து நகர்ந்து போயி, அதுக்கு தேவையான வந்து உணவ வந்து சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. இப்படி காலப்போக்குல சாப்பிட சாப்பிட அதோட காலு எல்லாம் சரியாயி, நல்ல கொழு கொழுன்னு நல்ல ஒரு பெரிய வந்து எருதுவா வந்து அது வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்படி நாட்கள வந்து செஞ்சுச்சு. அது நல்லா சாப்பிட்டு, நல்ல திடகாத்திரமா வந்ததுக்கு அப்புறமா, அது வந்து ஒரு நாள் வந்து தண்ணி குடிக்க ஏரிக்கிட்ட போச்சு. ஏரிக்கிட்ட போனப்போ, அது வந்து அதோட சப்தத்த வந்துட்டு நல்லா பெரிய இடி ஓசை மாரி குடுத்துச்சு. இப்படி குடுக்கும்போது, இந்த சப்தத்த வந்து கேட்ட அந்த காட்டுல உள்ள சிங்கராஜா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பயந்தே போயிட்டாரு. ஏன்னா, அந்த அந்த மாதிரியான சத்தத்த இதுவரைக்கும் அந்த காட்டுல வந்துட்டு எந்த ஒரு மிருகமும் ஏற்படுத்தினதே இல்ல. இது என்ன இடியோசை மாரியும் இல்லையே! அப்ப இந்த சப்தம் வந்து எங்கேருந்து வருது? அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவுக்கு ஒரே கவல. அப்ப நம்மள விட வலிமை வாய்ந்த ஏதோ ஒரு மிருகம் வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்துச்சு. சிங்கம் வந்து கவலைப்படுறத பார்த்த நரி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினைச்சு சிங்கராஜா கிட்ட போச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நரி கூட்டத்துல வந்துட்டு எப்போதுமே சிங்கம் தான் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடும். அது வேட்டையாடி தின்னுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நரி எடுத்துட்டு போய் சாப்பிடும். அப்போ அந்த காலகட்டத்துல அதுங்க வசித்துட்டு வரும்போது, இந்த நரிங்களுக்கு வந்து போதுமான உணவு வந்து கிடைக்கவே இல்ல. அதுங்களால எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடவும் முடியல. அப்படி இருக்கும்போது, அந்த நரி கூட்டத்தோட தலைவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த நரிய கூப்ட்டு, "இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். எப்படியாச்சும் அந்த சிங்கராஜா கிட்ட வந்து பேசி அவருடைய அமைச்சரா நீ வந்து மாறிரு. மாறிட்ட அப்படின்னா, நம்ப இத சாதகமா வச்சு நெறைய மிருகங்கள வந்து நம்ம டெய்லி வேட்டையாடி சாப்பிடலாம். நம்ம குலம் வந்து அழிந்துக்கிட்டே வருது. சரியான உணவு கிடைக்காம. இத நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நரிய வந்துட்டு அந்த நரி கூட்டத்தோட தலைவர் வந்து அனுப்புனாரு. அப்போ இந்த 2 நரியில வந்து இன்னொரு நரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் நல்ல நரி. இன்னொரு நரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் அந்த தந்திரம் செஞ்சு அதோட வலையில வந்து யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட புத்திசாலியா இருந்தாலும், அவங்க கிட்ட எப்படி பேசுமோ அந்த மாரி பேசி அதோட வலையில வந்து விழ வச்சுரும். இப்போ அந்த 2 நரி பேசிக்குதுங்க. "நீ இப்ப போய் வந்து சிங்கராஜாட்ட வந்துட்டு நீ வந்து பேசி எப்படி உன்னால அமைச்சராக முடியும்? இது வந்து ஒரு சாதாரண சப்தம் தான். இந்த சத்தத்த வச்சு பேசி நீ எப்படி வந்து சிங்கத்துக்கிட்ட போயி, அவரு கூட வந்து அமைச்சரா நீ வந்து இருப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கேட்கும்போது அதுக்கு அந்த நரி என்ன சொன்னுச்சு அப்படின்னா, சாதாரண சப்தமா இருந்தாலும் இந்த சத்தத்த கேட்டு வந்து சிங்கம் வந்து ரொம்பவே பயந்துருச்சு. இந்த பயத்த வந்து சாதகமா நான் பயன்படுத்தி நான் எப்படியாச்சும் அமைச்சர் ஆவேன்னு சொல்லி சொன்னுச்சு. அப்போ வந்துட்டு இன்னொரு நரி வந்து சொன்னுச்சு, நம்ம என்னதான் வந்துட்டு
நம்ம எவ்வளோ சாதகமாக நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து நரி கூட்டம் தான். அப்போது அந்த சிங்கம் வந்துட்டு நம்மளை வந்து அமைச்சராக ஏற்றுக்காது. அது வந்து குலத்தை வந்து பார்க்கும் அப்படி இப்படின்னு அதுவும் வந்து பேசுச்சு. அதுவும் இல்லாமல் சிங்கத்தோட இதுக்கு வந்து நம்ம வந்து போய் இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிட்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இன்னொரு நரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நரி வந்து கேட்காம நேரா அந்த நரி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கத்துக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிங்கம் வந்து சொன்னுச்சு, நரியே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா பேசிட்டு இருக்கும் போது நரி வந்து ரொம்பவும் தாழ்மையா சிங்கராஜா வந்து வணங்கி என்ன பேச ஆரம்பிச்சிச்சு. சிங்கராஜாவே, உங்களுடைய முகம் வந்து மிகவும் சோர்வா உள்ளது. ஏதோ ஒண்ணு நெனச்சு வந்து நீங்க வந்து பயம் கொள்ற மாரி தெரியுது. ராஜா வந்து எப்போதுமே பயப்பட மாட்டாங்க. ஆனா உங்க மூஞ்சில தெரியுது வந்து பயங்கிறது இல்ல. ஏதோ நீங்க ராஜாவா இருக்கிறதுனால ஏதோ ஒரு இந்த காட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சப்தம் கேட்டிருக்கு. அது அந்த இங்க உள்ள விலங்குகளுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற அந்த அச்சம் வந்து உங்களுக்கு இருக்கு. அத வந்து என்ன எப்படி தெளிவுபடுத்தணும் என்கிட்ட அந்த பொறுப்ப வந்து என்கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா, அத நான் மிகவும் சிறப்பா வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள்ட்ட வந்து அதோட செய்திகள வந்து சேகரிச்சு நான் வந்து குடுப்பேன். என்ன வந்து நம்புங்க. என்னோட குலத்தை பற்றியோ, என்னோட முன்னோர்கள் பத்தியோ நீங்க வந்து எதுவுமே இது பண்ணாதீங்க. நான் அப்படிப்பட்டவன் வந்து கிடையாது. உங்களுக்கு உங்ககிட்ட அமைச்சரா இருக்க, ஆலோசனையா இருக்க நான் மிகவும் குடுத்து வச்சிருக்கணும். உயிருள்ள வரைக்கும் உங்ககிட்ட வந்து நான் வந்து ரொம்ப உண்மையா வந்துட்டு இருப்பேன். என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையா அந்த சிங்கராஜா கிட்ட பேசுச்சு. ஏன்னா சிங்கம் ஏற்கனவே வந்துட்டு அந்த சப்தத்துல வந்து ஏற்கனவே பயந்து போயிருக்கு. இது வந்து இப்படிலாம் பேசவும் சிங்கம் வந்து ஒரு வழியா மனசு மாறி, சரி அந்த சப்தம் வந்து எங்கேருந்து வந்துச்சு, அது எந்த மிருகத்தோட சப்தம் என்கிறத வந்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் வந்துட்டு போயிருச்சு. இந்த நரி வந்து தேடி பார்த்துட்டு வரும்போது பார்த்தா அங்க பெரிய எருது ஒன்று வந்து இருந்துச்சு. இது அப்போ வந்து இந்த காளமாடு வந்து புல்வெளியில வந்து புல் மேய்ஞ்சிட்டு வந்து இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஓ! அப்ப இந்த சப்தத்தை எழுப்புறது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காளமாட்டுக்கிட்ட வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கராஜா வந்து உங்கள வந்து அமைச்சரா அவங்க கூட வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு வந்து விருப்பப்படுறாங்க. நீங்க தளபதியா இருந்தீங்க அப்படின்னா, இந்த காட்டுக்கு வந்துட்டு மிகவும் சிறப்பா இருக்கும். உங்களுடைய சப்தம், உங்களுடைய கம்பீரம் எல்லாமே வந்து மற்றைய மிருகங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இடையூறு யாராச்சும் செஞ்சாங்க அப்படின்னா, நீங்க படைத்தளபதியா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்படுவோம். இதுதான் எங்க சிங்கராஜாவோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காளமாட்டுக்கிட்டயே ரொம்ப பெருமையா சொன்னுச்சு. நீங்க பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள மாரி ஒரு புத்திசாலியும், உங்கள மாரி ஒரு பலசாலியும் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அது அப்படின்னு சொல்லவும், இந்த காளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து தாங்க முடியல. சரி நீங்க சிங்கராஜா சொல்றத வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து சரின்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த நரி வந்து சொல்லிடுச்சு, அப்போ நீங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில சிங்கராஜாவ பார்க்க நீங்க வந்து அவருடைய அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நரி போய் சிங்கத்துக்கிட்ட வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அரசே, இந்த சப்தத்த வந்து எழுப்புனது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய காளை. அந்த காளை பார்க்க மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. மிகவும் பலசாலி. அதனால இத வந்து நம்மளுடைய அரசவையில வந்து படைத்தளபதியா நம்ம நியமிச்சோம் அப்படின்னா, மற்ற மிருகங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்துட்டு இடையூறோ யாராச்சும் வந்து அது தாக்குதலுக்கு உட்பட்டாங்க அப்படின்னா, இந்த தளபதி வந்து நல்லா வழிநடத்தி வந்து நம்ம எல்லா மிருகத்தையும் வந்து காட்டுல வந்து பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. அப்படின்னு சொல்லி ஆலோசனை வந்து சொன்னுச்சு. உடனே ராஜாவுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த இந்த மிருகத்தோட சப்தமே இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னா, அப்ப இது எவ்வளோ பெரிய பலசாலியா இருக்கும். அப்போ வந்து இத வந்து நம்ம தாமதிக்காம நம்ம கூட கூட்டணி சேர்த்துக்கிறது தான் நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு சரின்னு சொல்லிடுச்சு. அதே மாரி காளையும் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதோட படை தளபதியா வந்து இருந்துச்சு. காலப்போக்குல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காளை மாடும், இந்த சிங்கமும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இப்படி போகும்போது அந்த காட்டுல வந்துட்டு எந்த மிருகமோ, மனிதர்களோ எதுவும் வேட்டையாட முடியல. எல்லாமே நல்லா வளர்ச்சியாகவும், நல்லா மிகவும் செழிப்பா எல்லா மிருகங்களும் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது, ஏன்னா காளமாடு வந்து தளபதியா ஆனதுக்கப்புறம், எந்த சூழ்ச்சியுமே நரிக்கூட்டத்தால செய்யவே முடியல.
ஓகேங்களா? அப்போ அந்த நரிக்கூட்டத்தோட தலைவர் வந்துட்டு அந்த நரிய கூப்பிட்டு, "நான் உன்னை அமைச்சரா சொன்னதே நம்மளுடைய குலம் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு ஏதாச்சும் சூழ்ச்சி செஞ்சு நீ தினமும் வந்து இறை கொண்டு வரணுங்கிறது தான் உனக்கு உனக்கு குடுக்கப்பட்ட வேலை. ஆனா நீ அத பார்க்காம வேற எதையோ செஞ்சுட்ருக்க. நம்மளுடைய குலம் வந்து இன்னும் அழிஞ்சுக்கிட்டே போகுது. இதுக்கு நீ ஒரு தீர்மானம் கண்டிப்பா குடுத்துட்டு தான் இங்கேருந்து போணும்னு" சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்த நரி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து நம்ம குலத்த வந்து காப்பாற்றுவேன். இன்னும் வந்து 4 நாள் மட்டும் அவகாசம் வந்து குடுங்க. இன்னையிலிருந்து 4வது நாள் வந்து நம்ம குலத்துக்கே வந்து என்ன அப்படின்னா, கறி விருந்து வந்து நான் வந்து செய்றேன். அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துட்டு வந்துருச்சு. வாக்குறுதி குடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரே யோசனை. நரி குலத்திற்கே வந்து நம்ம வந்து கறி விருந்து வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய மிருகத்த வந்து நம்ம வந்து வேட்டையாடணும். இது நடக்காத காரியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா நடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்து தோன்றுச்சு. என்ன யோசனைனா, எதனால வந்து முன்னாடிய விட நமக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியா வந்து நம்ம குலத்திற்கு வந்து இரை வந்து கிடைக்கிறதே இல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்துச்சு. அப்பதான் அதுக்கு தெரிஞ்சுச்சு, இந்த காளமாடு வந்து எப்போ வந்து படைத்தளபதியா வந்துச்சோ, அதுலேருந்து நமக்கு வந்து நம்ம குலத்துக்கு வந்து சரியா வேட்டையாடவும் இல்ல. தர்ம வழியில எதையுமே அதர்ம வழியில வந்து எதையுமே பின்பற்றவே முடியல. எல்லாமே தர்மமாவே இருக்கு. இப்படி போனா நம்மளுடைய குலத்துக்கு வந்து என்ன ஆகுறது? இந்த உணவு வந்து நமக்கு வந்து பத்தாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, சிங்கராஜா பார்க்க வந்து போச்சு. அப்போ வந்துட்டு சிங்கம் வந்து என்னன்னா, ஏன்னா சிங்கம் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நரி வந்து இந்த மாரி காட்டுக்கு எல்லாமே ஆலோசனை கூறனால, நரி மேல முழு நம்பிக்கை சிங்கத்துக்கோ இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நரி போய் சிங்கத்தோட மனச நம்ம எப்படியாச்சும் மாத்தணும் அப்படிங்கிறதுனால, சிங்கத்துக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுச்சு. அரசே, அந்த காளமாட்டுக்கு தான் தான் மிகவும் வலிமை வாய்ந்தவன். அரசரே வந்து என்னோட வலிமையை நம்பி தான் இந்த காட்டுக்கே அரசரா இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய திமிர்த்தனமான பேச்சுக்களும் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி நெறைய வந்துட்டு காளைய பத்தி அவதூறான சொற்கள வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சிங்கம் வந்து இதெல்லாம் நம்புற மாரியே தெரியல. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து என்னோட உயிர் நண்பன். அப்படிலாம் நினைக்க வாய்ப்பே இல்ல. நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிச்சு. நரிக்கு ஒரே யோசனை. இவனோட மனச வந்து மாத்தவே முடியாது போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, இத நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, சரிங்க ராஜாவே, நான் சொல்றத நீங்க எதுவுமே நம்பவே மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா, இப்போ காளமாடு வந்து உங்கள வந்து கொல்றோன்னு நெனச்சிட்டுருக்கு. அப்போ உங்கள வந்து கொன்னுட்டா, அதுவே இந்த காட்டுக்கு வந்து அரசர் ஆயிரலாங்கிற அந்த ஆசை வந்து அதுக்கு ரொம்பவும் இருக்கு. அப்படின்னு சொன்னுச்சு. இத நீங்க நம்பலனாலும், நம்பாட்டினாலும், என்னுடைய ஆலோசகரா இத வந்து உங்களுக்கு வந்து சொல்றது வந்து என்னுடைய கடமை. இது நான் சொன்னது வந்து தப்புன்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மரண தண்டனை கூட குடுங்க. அத நான் தாராளமா ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், சிங்கம் ஓரளவுக்கு மனசு இறங்கிருச்சு. இவ்வளோ நம்பிக்கையா பேசுதே நரி, எப்படியாவது பொய் சொல்லாதுன்னு நெனச்சு, சரி நீ உண்மைனா, அந்த காளை வந்து என்னை கொல்ல வரும்போது, அது என்னென்ன வந்துட்டு எப்படி அத வந்து ரியாக்ட் பண்ணும்? அத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்பதான் அந்த நரி வந்து சொன்னுச்சு, "சிங்கராஜாவே, அந்த காளை வந்து உங்கள வந்து கொல்ல வரும்போது, அதோட வால் வந்து முறுக்கியிருக்கும். அதோட வந்து கண் வந்து சிவந்திருக்கும். அதோட கொம்புகள வந்து ஆட்டிட்டு உங்க பக்கத்துல வரும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு சிம்டம். இது தெரிஞ்சோனே நீங்க வந்து உஜாராயிக்கணும்." அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, சிங்கமும் வந்து, "சரி நீ சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, அது நான் அப்படி அது இந்த மாரி ஒரு முறையில வந்து என்கிட்ட நெருங்கும்போது, நான் வந்து உஷாரா இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிருச்சு. உடனே சிங்கம் வந்து வந்த வேலை முடிஞ்சுச்சுன்னு சொல்லி அவசரமா காளைய வந்து பார்க்க போச்சு. காளைய வந்து பார்க்க போனப்ப, காளைக்கிட்ட வந்து என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "காளையே, நீங்க வந்து எவ்வளோ விசுவாசமாக அரசர்கிட்ட இருந்தாலும், அவரும் ஒரு அரசர் தானே. அரச குலத்த பொறுத்தவரைக்கும், நம்ம என்னதான் உண்மையா வந்து வேலை செஞ்சாலும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பசியும், அவங்களுடைய விருப்பம் தான் வந்துட்டு முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே. அவங்களோட ஆசைக்கு நம்ம வந்து எல்லாமே கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அதுதான் வந்து அரசர், அதுதான் வந்து ராஜா. அது வந்து அவங்களுடைய தர்மம்." அப்படி இப்படின்னு சொல்லி பேசி காளையோட மனசை வந்துட்டு அத வந்து கலைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து காளை வந்து நம்பவே இல்ல தான். அதுக்கப்புறம் நரியோட தந்திரமான வார்த்தைகள வந்து கேட்டு அதுவும் நம்பிடுச்சு. ஏன்னா
காலையே நான் வந்து இத்தனை நாளா வந்து உங்களுக்கு என்னை வந்து தெரியும். நான் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர். என்னோட மூலியமா தான் நானே உங்கள வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து சேர்த்து விட்டேன். இப்போ உங்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்படணும். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லவும், காலையும் மனசு இறங்கிடுச்சு. சரி, சிங்கம் வந்து என்னைய வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன வந்து சிம்ப்டம்ஸ்? நான் எப்படி வந்து சிங்கம் வந்து என்னைய வந்து வேட்டையாடுறத வந்து எப்படி நான் முன்னாடியே வந்து பார்க்குறது? அத எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து அந்த சிங்கத்தோட வேட்டையிலேருந்து தப்பிச்சு, என்னோட உயிர் வந்து தப்பிச்சு நான் வேற இடத்துக்கு வந்து நான் போயிருவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்பதான் வந்து அந்த நரி வந்து சொன்னுச்சு, எப்போ வந்து சிங்கத்தோட வந்து செக்கப் ஆகும், அதோட வந்து ரொம்பவும் வந்து கோவமாவும், கர்ஜித்து வந்து எந்திரிக்குதோ, அந்த டைம் தான் வந்துட்டு அது வந்து உங்கள வந்து வேட்டையாட போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி காலையும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, சரி நான் இத வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கராஜா வந்து பார்க்க வந்து போச்சு. அது எப்போதும் படைத்தளபதிங்கிறதுனால, வழக்கம் போல அரசவைக்கு வந்து போச்சு. அரசவைக்கு போகும்போது, எதார்த்தமா சிங்கத்த கால பார்க்கவும், காளைய சிங்கம் பார்க்கவும், அவங்க 2 பேத்துக்குள்ள எண்ணங்கள் வந்து அவங்க வந்து என்னைய வந்து சாப்பிட போறாங்க. சிங்கத்துக்கு வந்து இவன் வந்து என்னைய சாப்பிட போறான். அந்த எண்ணங்களே வந்து மேலோட்டமா இருந்ததுனால, 2 பேரும் பார்க்கும்போது காளை வந்து சிங்கத்த பார்க்கும்போது, அத அறியாமயே அந்த சிங்கத்தோட கண்ணு வந்து சிவப்பா இருக்கிற மாரி இதோட மனசுக்கு தோணிடுச்சு. உடனே வந்துட்டு அதோட வால வந்து முறுக்கிட்டு கொம்ப வந்து ஆட்டவும், சிங்கத்துக்கு வந்து என்ன தோணிடுச்சு, ஆஹா! நரி சொன்ன மாரி, இந்த காளை வந்து கொம்பு ஆட்டி நம்மள வந்துட்டு கொல்ல போகுதுன்னு நெனச்சு, உடனே பாஞ்சு சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அந்த காளை மாட்ட வந்து கொன்றுச்சு. காளை மாட்ட கொன்னோனே, நரி அங்க வந்து வந்துச்சு. நான் சொன்னத வந்து கேட்டீங்களா மகாராஜா? இதுதான் உண்மைய வந்து சொன்னுச்சு. அப்போ வந்து சிங்கம் வந்து சொன்னாரு, "நல்ல வேளைப்பா, நீ தான் வந்து என்னைய காப்பாத்துனன்னு" சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு, சிங்கம் வந்து அந்த சைடு போயிடுச்சு. அவ்ளோ பெரிய காளை மாட்ட, நல்ல புல்லும் தீனியும் தின்னு, நல்லா கொழு கொழுன்னு இருந்த அவ்ளோ பெரிய காளமாட்ட வந்து இழுத்துட்டு போயி, அதோட நரிக்குலத்துக்கே வந்து அது வந்து என்ன வந்துச்சு அப்டின்னா, விருந்து வச்சு சாப்ட்டாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நரி சொன்னத வச்சு, சிங்கமும், எருமையும் 2 பேரும் வந்து விரோதியாகி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால சிங்கராஜா வந்து ஒரு அருமையான தளபதிய வந்து இழந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு 2 பேரும் கலந்து பேசி, பொறுமையா விசாரிச்சிருந்தாங்க அப்டின்னா, இந்த லாஸ் வந்து 2 பேத்துக்குமே ஏற்பட்டுருக்காது. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரோட சூழ்ச்சியும் வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து தீர விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.